ஹலோ ஆல், வெல்கம் டு ஹர்ஷா டிஎன்பிஎஸ்சி கிளாஸ். இன்றைக்கி நம்ம February 5, 2024 நடந்த ஜிஎஸ் கொஷின் பேப்பரோட பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். செகண்ட் கொஷின், ஹூ டிஸ்கவர்ட் எக்ஸ்ரே? த டேர்ம் எக்ஸ்ரே அப்படிங்கிற இந்த கண்டுபிடிப்பு பண்ணவர் யார் அப்படின்னு பார்த்தா ரான்ஸ்டன். சரி, ஓகே. இந்த ரான்ஸ்டன் அப்படிங்கிறவர் நமக்கு கேட்குறதுக்கே புதுசாக இருக்குது. ஆப்ஷனில் நமக்கு தெரியலை அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபஸ்ட்டு நம்ம ஆப்ஷன் எல்லாமே படித்து பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு ஒன் எயின்ஸ்டன் பற்றி கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஒன் மேரி குவரி. தேர்டு ஜே தாம்சன். ஃபோர்த்து ரான்ஸ்டன். இப்போ நமக்கு இந்த கொஷின் பற்றி ஒரு ஐடியாவுமே இல்லை. எப்படி ஆன்சர் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா வீடியோவில் சொல்லியிருப்பாங்க, ஆப்ஷன் கொடுத்துருக்கிறதுல எதில் இனிஷியல் இருக்கோ அதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த கொஷின் பொறுத்த வரைக்கும் ஜே தாம்சன் ஆன்சர் கிடையாது. ஸோ நம்ம ரெண்டு வகையில் ஆப்ஷன் சூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒன் இனிஷியல் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஜே, எம், இல்லாட்டி ஆர், இல்லைனா டாக்டர், இந்த மாதிரி ஏதாச்சும் இனிஷியல் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். இனிஷியல் இருக்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்க ரெண்டையும் கேன்சல் பண்ணிடுங்க. இப்போ நமக்கு மொத்தமாக ரெண்டு தான் இருக்குது. ஒன்று ஜே தாம்சன், இன்னொன்று ரான்ஸ்டன். இப்போ நமக்கு இன்னொரு செகண்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இருக்கிற அந்த 4 ஆப்ஷனில் ஃபேமஸ் ஆனவங்க யார் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். இதில் நம்ம அப்படி செக் பண்ணால் எயின்ஸ்டைன், மேடம் கியூரி, ஜே தாம்சன் இவங்க 3 பேரையுமே இங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ரான்ஸ்டன் அப்படிங்கிறவங்கள மட்டும் நம்ம கேட்ட மாதிரியே இருக்காது. ஸோ இது ஆப்ஷனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. சரி, ஃபைன். ஆப்ஷனில் இருக்க ரிமைனிங் பர்சனாலிட்டிஸ் என்னென்ன கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு எயின்ஸ்டைன். எயின்ஸ்டைன் பற்றி சொல்லணும் அப்படின்னா, எயின்ஸ்டைன் நிறைய கண்டுபிடிச்சிருக்காரு. அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எயின்ஸ்டைன் பற்றி எந்த கொஷின் கேட்டாலுமே நம்ம அதை மிஸ் பண்ணாமல் கரெக்டாக போடணும் அப்படிங்கிறது தான் இதோட எய்ம். ஃபஸ்ட்டு அவகாட்ரோஸ் நம்பர். இந்த அவகாட்ரோ எண் அப்படிங்கிறத எயின்ஸ்டைன் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் சொல்கிறேன், அதுக்கப்புறம் தமிழில் சொல்கிறேன். செகண்ட் குவாண்டம் தியரி ஆஃப் லைஃப். வாழ்வின் குவாண்டம் கோட்பாடு அப்படிங்கிறதையும் எயின்ஸ்டைன் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. அடுத்தது தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி. சார்பியலோட கோட்பாடுகளும் எயின்ஸ்டைன் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. ஃபோட்டோவால்டிக் எஃபெக்ட், ஒளிமின் விளைவு, ப்ரௌனியன் மூமெண்ட், ப்ரௌனியன் இயக்கம். ஸோ இதை ஒரு 2-3 டைம் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நமக்கு மெமரியில் நின்றும். அவகாட்ரோஸ் நம்பர், குவாண்டம் தியரி ஆஃப் லைஃப், தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி, ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அண்ட் ப்ரௌனியன் மூமெண்ட். அவகாட்ரோஸ் எண், வாழ்வின் குவாண்டம் கோட்பாடு, சார்பியல் கோட்பாடு, ஒளிமின் விளைவு, அப்புறம் ப்ரௌனியன் இயக்கம். அடுத்து நமக்கு ஆப்ஷன் பியில் மேடமே கியூரி பற்றி கொடுத்துருக்காங்க. மேடமே கியூரி ரேடியம் அண்ட் பொலோனியம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. தமிழ்லையும் ரேடியம் அண்ட் பொலோனியம் தான் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சி ஆப்ஷனில் நமக்கு ஜே தாம்சன் கொடுத்துருக்காங்க. ஜே தாம்சன் த எலக்ட்ரான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ ஜே தாம்சன் எலக்ட்ரானை கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு கொஷின் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அப்படியே மூவ் ஆன் ஆகலை. அந்த கொஷினில் இருக்க மற்ற ஆப்ஷன்ஸில் யார் என்ன கண்டுபிடிச்சிருக்கா அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். சரி, அடுத்த கொஷின் போகலாமா ஃப்ரெண்ட்ஸ்? தேர்ட் கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கேஸ் லா அப்படிங்கிறது என்ன? கேஸ் லா வாஸ் கிவன் பை. வாயு விதியை கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ராபர்ட் பாய்லி. சரி, ஓகே. இது நமக்கு தெரியலை, எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 பேருமே கேள்விப்படாத மாதிரி இருக்குது. ஃபாரடே எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது. இந்த 2 பேர் கேள்விப்படாத மாதிரி இருக்குது. இப்போ இந்த 2 ஆப்ஷனில் ரிமைனிங் இருக்க சிடியில் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ராபர்ட் பாய்லி அப்படிங்கிறது தான் பெருசாக இருக்குது. ஸோ இதான் ஆப்ஷனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த ஆப்ஷனில் இருக்க இவங்க மற்றவங்கெல்லாம் என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஆர்னீஷியஸ். இந்த ஆர்னீஷியஸ் அப்படிங்கிறவர் ஆசிட் அண்ட் பேசஸ், அமிலம் மற்றும் காரத்தை பற்றி கண்டுபிடிச்சிருக்காரு. செகண்ட் ஆப்ஷன் பி ஆல்ஸ்வால்ட். இந்த ஆல்ஸ்வால்ட் அப்படிங்கிறவர் த கலர் சேஞ்சஸ் டியூ டு அயனைசேஷன் ஆஃப் ஆசிட் பேஸ் இண்டிகேட்டர். ஒரு அயனைசேஷன் அயனியாக்கம் நடக்குது அப்படின்னா அதில் நிறமாற்றம் நடும். எப்போ நிறமாற்றம் வருது அப்படின்னு பார்த்தோம்னா ஆசிட் பேஸ் இண்டிகேட்டர் அங்கே இருக்கும்போது. ஸோ ஒரு ஆசிட் பேஸ், ஒரு அமிலம் மற்றும் காரம் ஒன்று சேரும்போது, அயனியாக்கம் அங்கே நடக்கும்போது அது நிறமாற்றமாகுது. ஸோ த கலர் சேஞ்சஸ் டியூ டு அயனைசேஷன் ஆஃப் ஆசிட் பேஸ் இண்டிகேட்டர். நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் சி பார்த்துடலாம். ஃபாரடே என்ன கண்டுபிடிச்சிருக்காருன்னா, கண்டக்டர் இஸ் பிளேஸ்ட் இன் அ வேரியிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் இஸ் இன்டியூஸ்டு. கடத்தி ஒரு மாற்றப்பட்ட காந்த புலத்தில் வைக்கப்படுகிறது மற்றும் அதில் மின்னோட்டம் விசை தூண்டப்படுது.
இதை பற்றி தான் ஃபாரடே பேசியிருக்காரு. ஸோ ஃபாரடே அப்படின்னு வந்தாலே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் கண்டக்டர் இருக்குது அப்படின்னா அங்கே வந்து எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் வந்து இன்டியூஸ் ஆகுது. தமிழில் 1 செகண்ட் சொல்கிறேன். கடத்தி ஒரு மாற்றப்பட்ட காந்த புலத்தில் வைக்கப்படும் போது மற்றும் அதில் மின்னோட்ட விசை வந்து தூண்டப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. 4th கொஷின் போயிடலாமா ஃப்ரெண்ட்ஸ்? விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ரிலேட்டட் டு பாய்ஸ்? பாய்ஸ் என்பது கீழ்கண்ட எதுடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த பாய்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். பாய்ஸ்ங்கிறது ஒரு பிசுபிசுப்பு தன்மை கொண்ட ஒரு திரவம். இந்த திரவத்தில் வந்து நமக்கு பிசுபிசுப்பு தன்மை இருக்கும். அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வரும்? விஸ்காசிட்டி. பாக்கியல் அப்படிங்கிறது. இந்த விஸ்காசிட்டி அப்படிங்கிறது பாய்ஸை தவிர வேறு என்னெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தா ஹனி. தேனை வந்து கையில் தொட்டு பார்க்கும்போது பிசு பிசுன்னு இருக்கும். ஸோ அது வந்து விஸ்காசிட்டி. மெல்டட் சாக்லேட், உருக்கிய ஒரு சாக்லேட்டை நம்ம தொட்டு பார்க்கும்போது பிசு பிசுன்னு இருக்கும். ஸோ விஸ்காசிட்டி அப்படின்னா பிசு பிசுன்னு இருக்கிறது. பாய்ஸ் அப்படிங்கிறது பிசு பிசுன்னு இருக்கிற ஒரு திரவம். ஆன்சர் வந்து விஸ்காசிட்டி. ரிமைனிங் இருக்க ஆப்ஷன் பார்த்துடலாம். ஆப்ஷன் ஏ சர்ஃபேஸ் டென்ஷன். இந்த சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படிங்கிறதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள், ஒரு தண்ணி இருக்குது, ஒரு கப்லையோ இல்லை ஒரு ஏரியில் குளத்துல பார்த்தீங்க அப்படின்னா அது மேலே பூச்சிகள் வந்து நடந்து போயிட்டுருக்கும். தண்ணி உள்ளே மூழ்காமல் நடந்து போயிட்டுருக்கும். இதுக்கு காரணம் சர்ஃபேஸ் டென்ஷன், பரப்பு இழுவிசை அப்படின்னே சொல்லலாம். இது என்ன பரப்பு இழுவிசை அப்படின்னா, அந்த பூச்சி தண்ணி மேல் நடக்கும்போது தண்ணியில் இருக்க பரப்பு இழுவிசையை விட பூச்சியோட கால்களோடது கம்மி. ஸோ பூச்சியோட பரப்பு இழுவிசை வந்து தண்ணியோட இழுவிசை விட கம்மியாக இருக்கனால தான் அதனால் தண்ணி மேலே நடக்க முடியுது. இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அப்போ வாட்டரோட சர்ஃபேஸ் டென்ஷன் பரப்பு இழுவிசை என்ன அப்படின்னா 0.072. ஹைட்ரஜனோடது 2.4. ஆப்ஷன் சி பார்த்துடலாம். யங்ஸ் மாடுலஸ். இந்த யங்ஸ் மாடுலஸ் அப்படிங்கன்னா என்னன்னா பெஸ்ட் எக்ஸாம்பிள் எலாஸ்டிசிட்டி. எலாஸ்டிசிட்டி அப்படிங்கிறது தான் யங்ஸ் மாடல். ஒரு லப்பர் பேண்ட் இருக்குது அப்படின்னா நம்ம அதை இழுக்கிறோம் அப்படின்னா ஒரிஜினல் சைஸ்லேருந்து அது பெருசாக எக்ஸ்பேண்ட் ஆகும். ஒரு லப்பர் பேண்டை எடுத்துக்கிறோம், அதை வந்து நம்ம 2 சைடும் கையை வச்சு இழுக்கிறோம் அப்படின்னா ஒரிஜினல் சைஸ்லேருந்து அது பெருசாக மாறும். விட்டுட்டோம் அப்படின்னா திருப்பி பழையபடி வந்துடும். இந்த மாதிரி எலாஸ்டிசிட்டி இருக்கிறத பற்றி பேசுகிறது தான் யங்ஸ் மாடுலஸ். யங் குணகம் அப்படின்னு சொல்கிறது. ஆப்ஷன் டி பல்க் மாடுலஸ், பரும குணகம். இந்த பரும குணகம் அப்படின்னா என்னென்னா இன்கம்ப்ரெசிபிலிட்டி ஆஃப் மெட்டீரியல். ஒரு பொருள் வந்து சுருக்கமாகாமல் இருக்கிறது. இப்போ லப்பர் பேண்ட் வந்து விரிஞ்சு சுருங்குச்சா, ஆனால் இந்த பல்க் மாடுலஸ் பரும குணகம் அப்படிங்கிறதுல பொருள் வந்து விரியாது சுருங்காது. அதை ஒன்றுமே பண்ண முடியாது. அது வந்து அப்படியே ஸ்டாட்டிக்காக அப்படியே தான் இருக்கும். சுருக்கமின்மை, அதை வந்து நம்மளால் சுருக்க முடியாது அப்படிங்கிறது தான் பல்க் மாடுலஸ். இந்த வீடியோவில் நம்ம டோட்டலாக 3 கொஷின் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். 3 கொஷினில் இருக்க 4 ஆப்ஷனையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டோட்டலாக 12 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி தான் அப்கமிங்கில் வர எல்லா வீடியோஸ்லையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ரீசெண்டாக இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணனால நம்ம கொஞ்சம் கொஷின்ஸோடு போயிட்டுருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ எல்லாமே பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த சீரீஸ் எல்லாமே நான் கண்டினியூ பண்ணுறேன். அண்ட் நம்ம நிறையா கொஷின்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். ஜிஎஸ்லேருந்து எந்த கொஷின் கேட்டாலுமே நம்ம அதில் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண போகிறோம். 75க்கு 70+ ரொம்ப அசால்ட்டாக ஸ்கோர் பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் எல்லா வீடியோவுமே பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இது மாதிரி வேறு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.